ஹாய்ங்க. இன்றைக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால் பசங்களும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட முடியல. என்னையவே போ சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இப்போ பசங்கள போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னா. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுங்க. வெளியில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட நானும் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக கிளம்பிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு இட்லியும் தேங்காய் சட்னி அப்புறம் ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர்கிட்ட ஃபோனில் சொன்னேன்னா அப்புறம் அவங்க அப்படியே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த பிளானும் ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு அப்புறம் பசங்களை ஸ்கூல்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு சிஸ்டர் வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் வேலை விட்டு வரும்போது அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாச்சு. என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே 4 சவத்துக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம மூஞ்சியே நம்மளை பார்த்துக்கிட்டு ஃபோனையும் எவ்வளோ நேரம் தாங்க பார்க்க முடியும். அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும் போல். இப்படி வெளியில் போனோன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அப்புறம் பாஸ்தா பண்ணேன், சிஸ்டருக்கும் கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து கிளம்பியாச்சு. நல்லா இருந்தது அந்த டே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சிஸ்டர் எனக்காக சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு யாராவது கூப்பிட்டு சோறு போட்டாங்கன்னா நான் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுவேங்க. அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆயிடுவேன். அப்படி தான் இருந்தது. நல்லா சூடான பொன்னி அரிசி சாப்பாடு, எனக்கு பிடிச்ச மத்தி மீன் குழம்பு, ஒரு முட்டை வச்சு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப எமோஷ்னலாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களும் நல்லா விளையாண்டாங்க. சிஸ்டர் வீட்டில் நிறைய டாய்ஸ் இருந்ததா சொல்லவா வேணும். அப்புறம் சிஸ்டர் நிறைய செடி வளர்த்துருந்தாங்கங்க வீட்டில். வெத்தலை பார்த்திங்களா, ஸோ ஒரு வெத்தலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரசகுல்லா கொடுத்தாங்க. ஸோ உண்மையாகவே என்னமோ நம்ம ஊரில் ஏதோ ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி, ஏதோ சொந்த வீட்டில் உள்ள அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் பாம்பு விளையாட்டெல்லாம் விளையாண்டோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்.